ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையான 4வது டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 26ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஜென்ரலாகவே இந்த கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் நடக்கக்கூடிய போட்டியை பாக்ஸிங் டே டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பாக்ஸிங் டேயில் பலப்பரீட்சை நடத்த போகிறாங்க. இப்போ இந்த போட்டி சவால் நிறைந்த ஒன்றா தான் இருக்க போகுது. ஏன்னா ஆஸ்திரேலியா இப்போதைக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில் தான் இருக்காங்க. ஏன்னா 3வது மேட்ச் ட்ரா ஆனாலுமே கூட இப்போ 4வது மற்றும் 5வது இந்த 2 கேமில் ஏதோ ஒரு கேமில் ஜெயிச்சாலே அது ஆஸ்திரேலியா அணிக்கு ஃபேவராக போகும். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. 2லையுமே ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கிறதுனால நம்ம வீரர்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட்டுக்கு அதிகமான வரவேற்பு இருக்கும். எப்படியும் இந்த 4வது டெஸ்ட் போட்டியை பார்க்கறதுக்காக 2,50,000க்கும் மேற்பட்ட மக்கள் ரசிகர்கள் கிரவுண்டுக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பட் இதில் இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட்டில் இந்திய அணிக்கு ஒரு ஃபேவரான விஷயமும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு வருஷமும் இந்தியா போய் பாக்ஸிங் டேல ஆடலை. பட் கடந்த 2 முறை 2018 பார்த்தீங்கன்னா விராட் கோலி தலைமையில் பாக்ஸிங் டே டெஸ்ட்டில் மெல்போர்னில் இந்தியா பலப்பரீட்சை நடத்துகிறாங்க. அந்த கேமில் 137 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபாரமாக ஜெயிச்சிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து 2021 நடந்த பாக்ஸிங் டே டெஸ்ட்டில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பலப்பரீட்சை நடத்தினப்ப அந்த கேமும் மெல்போர்னில் நடந்துச்சு. அதுலேயும் இந்தியா பார்த்தீங்கன்னா 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ 2 முறையும் பாக்ஸிங் டே டெஸ்ட்டில் இந்தியா அபாரமாக ஆடி இருக்காங்க. அதே மாதிரி இந்த மெல்பர்ன் கிரவுண்ட் அப்படின்னாலே ரஹானே, புஜாரா இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ரொம்ப அபாரமாக செயல்படுவாங்க. அதிகமான ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த முறை ரஹானேவும் கிடையாது, புஜாராவும் கிடையாது. 2 பேருமே டெஸ்ட்டுக்கு அவங்களுடைய முக்கியமான பங்களிப்பு கொடுத்தாங்க. இவங்க 2 பேர் இல்லாமல் இளம் வீரர்கள் தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் டே டெஸ்ட்டில் இந்தியா ஆட போகிறாங்க. அது ஒரு விதத்தில் இந்தியாவுக்கு சிக்கலான ஒன்றா தான் அமைய போகுது. அந்த வகையில் திட்டமிட்டே பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவை ஆட விடக்கூடாது. அவரை அதாவது மேட்ச்சில் அவர் ஃபார்ம் அவுட்லேயே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோசமான செயலை செஞ்சுருக்காங்க. இந்த 4வது டெஸ்ட் போட்டிக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா 2 அணி வீரர்களுமே பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த அவங்க கொடுத்த ஆடுகளங்கள் பாரபட்சத்தோடு இருந்திருக்கு. ஆஸ்திரேலிய அணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு புது பிச்சஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா பவுன்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பிச்சை கொடுத்துருக்காங்க. இப்போ 4வது கேம் எப்படி இருக்குமோ அந்த மேட்ச்சுக்கு என்ன பிச்சு கொடுப்பாங்களோ அதே மாதிரி ஒரு பிச்சை தான் ஆஸ்திரேலியாவுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இந்தியாவுக்கு ஒரு டயர்டு பிச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப பழைய பிச்சு, ஓல்டான ஒரு பிச்சை தான் இந்தியாவுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதில் பால் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக பவுன்ஸ் ஆகலை. அதே மாதிரி கண்டபடி குத்தி பால் தாறுமாறாக வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு வந்த பாலை தான் ரோஹித் சர்மா ஃபேஸ் பண்ணப்போ அவருக்கு காலில் காயம் ஏற்பட்டிருக்கு. இப்போ இதற்கு முன்னதாக நடந்த ஒரு 3 டெஸ்ட் போட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலாக வீரர்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது ரசிகர்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஆஸ்திரேலியா இந்த முறை அனுமதி கொடுத்தாங்க. அதுவும் இந்தியாவுக்கு பிரச்சனையாக மாறிச்சு. ஏன்னா ரசிகர்கள் செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, பிளேஸ்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்க பேரை சொல்லி கத்துவாங்க. ஸோ இது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். ரோஹித் சர்மா வெளிப்படையாகவே சொன்னார் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனால் ஆஸ்திரேலியா கேட்கல. இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா 4வது டெஸ்ட்டில் இந்தியா தோற்கடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய பிச்சை, பயன்பாட்டில் பெருசாக இல்லாத ஒரு பிச்சை, மேட்ச் நடக்க போகிற பிச்சுக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்த பிச்சுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு பிச்சை தான் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கொடுத்துருக்காங்க. அதில் ரோஹித் சர்மா இன்ஜரி ஆகிருக்காரு. நன்றி.